எனக்கு தெரிஞ்சு எம்ஐ குவாலிஃபை ஆகிறது இன்னையோட அவங்க குவாலிஃபிகேஷன் சினாரியோ டன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மும்பை வந்து குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து ஒரு எடிட்டர் நான் போட்டு உனக்கு அனுப்புறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா நான் பேசணும்னு நினைக்கிற டீம் வந்துட்டு இது வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்டிங்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் இந்த டீம் வந்து ஒன்னு 10th இல்ல 9th தான் முடிப்பானுன்னு நல்லா தெரியும். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அதாவது கோயங்கா உனக்கு ஆகணும்டா, எங்க கேஎல் ராகுலியா நீ வெளியே அனுப்புற, அந்த மாதிரி உனக்கு ஆகணும்டா சொல்லி எப்படி ரிஷப் பண்ணிட்டு அடுத்த 10 வருஷத்துல வந்துட்டு தோனி எல்லாம் வந்து தோனி ரோஹித் எல்லாம் மறந்துடுவாங்க, ரிஷப் பண்ண தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா 5-6 கப் அடிச்சுவாரா ஓஹோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சனோ மேபி பவுலிங்ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு வெற்றி தோல்வியில மாறுபடாம அப்படியே நேரா கோடு போட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எல்எஸ்ஜி. ஸோ உன்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து சொல்லு. இனிஷியலா அவனுக்கு மேல இருந்த தாட்டே எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரிதான். ஒரு பாட்டம் ஸ்பாட் பிடிக்கக்கூடிய டீம்கள்ல எல்எஸ்சி ஒன்னாதான் நான் இது வச்சிருந்தேன். அதே மாதிரி அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து சேம் நான் அதே தான் சொல்லுவேன். நிக்கலஸ் பூரான் வந்து இத்தனை மேட்ச் ஆட மாட்டாரு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 14 மேட்ச்ல 7 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 7 மேட்சுமே அவர் இன்னும் அடிக்கல. இன்னும் எந்த நம்பிக்கையில அவருக்கு இன்னும் சான்ஸ் தந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இல்ல வேற ஏதாவது ஃபாரின் பிளேயர் இல்லையா அவங்க கிட்ட? பிரெட்ஸ்கி இருக்கான், அவனை யூஸ் பண்ண மாட்டானுங்க. ஹிம்மத் சிங் சான்ஸ் கொடுக்குறானுங்க, எவனுக்கோ சான்ஸ் கொடுக்குறானுங்க, பிரெட்ஸ்கிக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. ஷம்மி வச்சிருக்காங்க அண்ட் யங்ஸ்டர்ஸ் நல்லா போடுறாங்க. அவங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் ஒன் லோன் வாரியர் ஆஃப் த டீம். மோஷின் கான் கூட எல்லா மேட்சஸும் அவர் ஆடல. பட் பிரின்ஸ் யாதவ் பீயிங் a consistent bowler for the team and only bowler in the team to concede less than 30 runs in 4 overs in most of the matches. பிரின்ஸ் யாதவ் வந்து 2 மேட்ச் முன்னாடி வந்து பஞ்சாப் கூட வந்து பஞ்சாப் வந்து 254 அடிச்சாங்க. அதுல சிங்கிள் டிஜிட்ல இருந்த எக்கனாமி வெறும் பிரின்ஸ் யாதவ் மட்டும் தான். 6 பாயிண்ட் சம்திங் 2 விக்கெட் எடுத்திருந்தான். 24 ரன்னோ 28 ரன்னோ கொடுத்திருந்தான். 25 ரன். பும்ரா வந்து எப்படி மும்பைக்கு வந்து ஒரு சைடு நல்லா புஷ் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது மாதிரி இங்க வந்து அவங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் வந்து நல்லா புஷ் பண்ணி தராரு. பட் பிக் பண்ண எந்த பவுலர்ஸும் இல்ல. ஷமியும் அவரோட பழைய விதத்துல இல்ல. திக்வேஷ் ராத்தி சும்மா வரவனா அடிச்சுட்டு போறான், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓவர் கொடுக்க ஆள் இல்லன்னு இவங்க வந்து ஆயுஷ் பதோனி இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலர்ஸ் எல்லாம் மார்க்ரமுக்கு ஒரு ஓவர் எல்லாருக்கும் கொடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. மார்க்ரம் கூட ஒரு பார்ட் டைம் பவுலரை அன்னைக்கு போட்டு பொழந்துட்டானு 32 ரன். ஆனா ஆயுஷ் பதோனி வந்து பெருசா பெரிய நம்ம வந்து பவுலர்லாம் எல்லாம் நம்ம எதுக்கு சும்மா எவனோ சரி ரன்ஸ் ரொம்ப போகுது ஒரு பார்ட் டைம் பவுலர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கொடுத்து அவன் ஓவரே அடிச்சானுங்க. ரொம்ப ஒரு மாதிரி என்ன டிசிஷன் எடுக்கணும், அவர் கேப்டன்ஸ் நாக்குனா என்ன அப்படின்லாம் அவர் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம், எத்தனை மேட்சஸ் ஜெயிச்சு தந்திருக்கிறாரு. போஸ்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து அப்பயுமே இந்த வேர்ல்ட் கப்லாம் வந்து ஜெயிச்சு தந்ததுல சில மேட்சஸ் அவர் ரொம்ப ரன்ஸ் அடிச்சு ஜெயிச்சு தந்த மேட்ச். இங்க இருந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சோ ரிஷப் பண்ட்டுக்கு, அங்க இருந்து ஒரு பெருசா அவர் வந்து நோட்டபிளா அவர் அடிச்சு தரலையோ. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் கால் உடஞ்சி அவர் பேட்டிங் வரப்போ ஓரளவுக்கு நல்லா ஆடி தந்த அந்த ஸ்பிரிட்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த கிராசிங் த லைன் அப்படின்றது வந்து இன்னும் செட் ஆகலையோ. ஒரு கேப்டன் மெட்டீரியலா பாக்குறாங்க. உங்க மேல ஒரு 27 crores, அதாவது ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே நீங்க தான் வந்து ஸ்ட்ரியஸ்ட் பையா இருக்கும் போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நீங்க பண்ணல, நியாயத்தை நீங்க எந்த ஒரு விஷயத்தோட எல்எஸ்சி வந்து பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல நீ ஃபெயில் ஆன அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட டீமை வந்துட்டு நீ கரெக்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். மினி ஆக்ஷன்ல ஓரளவுக்கு 1 or 2 பிளேயர்ஸ் எடுக்கலாம், அடுத்த 2 வர 6 வேணா ரிலீஸ் பண்ணலாம். ஆனா மினி ஆக்ஷன்ல வந்து நீ நினைச்ச பிளேயரை நினைச்ச காசுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மெகா ஆக்ஷன்ல நீ வந்து அட்லீஸ்ட் நீ நினைச்ச மாதிரி ஒரு 70 to 80% டீமை எடுத்துட்டீங்கன்னா உன்னால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு. இவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நீ ஃபெயில் ஆன அப்படின்னா முடிஞ்சுவோம் கதை, அங்கேயே முடிஞ்சு உன்னால டீமை வந்து கொண்டு வரவே முடியாது. அப்படியே தாண்டி நீ கொண்டு வரணும் அப்படின்னா சப்போஸ் உங்கள்கிட்ட யங் டேலன்ஸ் தான் இருக்காங்க, நீ ஃபெயில் ஆனு சொல்ல முடியாது. சப்போஸ் உங்கள்கிட்ட யங் டேலன்ஸ் தான் இருக்காங்க, காசு இல்லாம நீ இவங்களாம் எடுத்திருக்க, இவங்கள வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு கேப்டனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் உங்களால கொண்டு வர முடியுமே தவிர ரிஷப் பண்ணிட்டு கேப்டன்சி மெட்டீரியல் கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் டிசி நல்லா பண்ணி கொடுத்தான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சம்திங் ஏதோ போனப்போ ரிஷப் பண்ணது ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தான். அதை நம்பிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு பெருசா நம்பி இவன் கேப்டன்சி மெட்டீரியல் இப்படின்னு சொல்லி இவ்வளவு 27-28 கோடி கொடுத்து ஒரு கேப்டன் ஆக்கி
இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு எடுத்தாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. கேப்டன்சி சுத்தமா வர மாட்டேங்குது. அந்த எப்படி வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்க கிட்ட வேலை வாங்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ஒழுங்கா பேட்டிங் வர மாட்டேங்குது. மொத்த டீமாவுமே சேர்ந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேர் மார்க்ரம் அண்ட் மார்ஷ், இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் ஃபார் எல்எஸ்டி. அதை மாத்தினானுங்க. திடீர்னு ஆயுஷ் பதனி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வரான், ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வரான், மார்க்ரம் 5ல இறக்குறானுங்க. சம்பந்தமே இல்லாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பிரெட்ஸ்கி உள்ள சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. நிக்லஸ் புரோனை வச்சு இன்னும் ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பவுலிங்ல யாருமே கிடையாது. கேன் வில்லியம்சன் எவனையும் எடுக்கல. அதனால என்ன யாரா எடுக்காம இருக்கீங்க, நான் ஏதாவது டீமுக்குள்ள அட்வைசரா போயிட்டு அந்த டீம் ஒழிச்சு கட்டுற மாதிரி உள்ள வந்து பண்ணிட்டாரு போல. அதுல டாம் மூடி, கேன் வில்லியம்சன், ஜஸ்டின் லாங்கர் இந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் உட்காந்துக்கிட்டு ஒரு டீமை உங்களால, அதாவது நீங்க தோக்குறீங்க எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு ஃபைட்டு கொடுத்து தோக்குறதுக்குலாம் அந்த ஒரு உங்களோட 11 உங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல இத்தனை மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா எனக்கு அதுதான் வந்து பேஃப்லிங்கா இருக்குது. எனக்கு இந்த டீம் ஒரு சில டீம் நமக்கு வந்து பெருசா ஃபேவரட்டா இல்லாத டீமா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜஸ்தான் சொல்லலாம், இல்ல ஒரு கொல்கத்தா சொல்லலாம். இவங்க மேட்ச் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து பார்க்க மாட்டாங்க. பட் அந்த டீமுமே நல்லா விளையாட நம்ம பார்க்கணும்னு தோணும். ஆனா எல்எஸ்சி மேட்ச்ல எனக்கு சுத்தமா பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. இவன் மேட்சை பார்த்தா என்ன பார்க்கலாம், தூக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமா கிரிக்கெட் ஆடுறானுங்க, அவ்வளவு ஒஸ்டா இருக்குது இவங்க விளையாடுறது. எக்ஸப்ட் பவுலிங் வந்து நான் நினைச்சதை விட ஃபார் பெட்டர் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர், ஷமி வந்து அங்க நல்லா பவுலிங் போட்டு கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து மோஷன் கார்டு வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி மணிமான் சித்தார்த் வந்து லைட்டா வந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று காமிக்கிறாரு. இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் கேன் வில்லியம்சன் சொன்னாருன்னு சொல்லிட்டு சில மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையான தெரியல. டிஸ்மேண்டில் பண்ணிருங்க, ஒரே அட்வைஸ் என்ன டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்கல்ல, தயவு செய்து பண்ணிருக்கா. வைபவ் சூரியன் சேர்ந்து நான் எவனையும் மதிக்க மாட்டேன், அப்படின்னு அவனே சொன்ன மாதிரி இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எல்எஸ்டிக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னது? உங்க ஜெர்சி மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி டீம் அதுவுமே நல்லா இல்ல. நீ விளையாடுற கிரிக்கெட் நல்லா இல்ல, உன் ஜெர்சி நல்லா இல்ல, என்ன பண்றது ஒண்ணு வச்சுக்கிட்டு. நான் தான் சீப்ப மாத்தி எடுத்துட்டல, இனிமே எப்படி நம்ம தோப்போன்ற மாதிரி ஜெர்சியை மாத்திட்டேன், இனிமே எப்படி தோப்போம். எனக்கு ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அதாவது எனக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து மேபி நான் வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். மும்பையை விட 1 மார்க் அதிகமா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நான் நினைச்சதை விட என் பவுலிங்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நான் இவங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து தரேன். நான் 3 மார்க்ஸ் தரேன். அடுத்த டீம் நீ சொல்லுங்க, நீங்க சூஸ் பண்ணுங்க. டெல்லி ஜெஃப் ப்ரோ. வாங்க ப்ரோ. டெல்லி அதான் சொன்னல, மும்பை எந்த அளவுக்கு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணானோ அதே அளவுக்கு மனசுக்கு நெருக்கமா போய் ஒருத்தர் டிசப்பாயிண்ட் பண்ணா அப்படின்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இவங்களை வந்து நான் டாப் 4 கண்டிப்பா வருவானுங்க, ஷோரா வருவானுன்னு நான் வந்து கெஸ் பண்ணிருந்தேன். ஏன் அப்படின்னா அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், டார்க், இப்ப பாத்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, முகேஷ் குமார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இப்போ ஸ்டப்ஸ், மில்லர், இவங்க எல்லாம் வச்சுமே எப்படி அவனால தோக்க முடியுதுன்ற மாதிரி எனக்கு வெறியா. இவனுங்க விளையாடுறத பார்த்தா எனக்கு வெறியாகுது சார். அதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் 2 சைடும் வந்துட்டு 2 நாள்ல பார்த்தானுங்க. ஒரு சைட்ல பார்த்தா 264 அடிச்சானுங்க, இன்னொரு சைட்ல 74 அடிக்கிறானுங்க. இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அப்சல்யூட்லி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவனுங்க ஜெயிச்சதும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அப்படின்னா ஒரு 3 மேட்சோ இல்ல 3 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தா ஜெயிச்சது பார்த்தா அப்படின்னா எல்எஸ்ஜி கூட, எம்ஐ கூட, ஆர்சிபி கூட. ஆர்சிபி நல்ல டீம் பீட் பண்ணாங்க, அதை நான் கூட ஒத்துக்கிறேன். ஆனா எல்எஸ்சி எம்ஐ ஆல்ரெடி படுக்க இருக்காங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். தோத்தது பார்த்தா அப்படின்னா ஜிடி கூட, சிஎஸ்கே கூட, எஸ்ஆர்எச் கூட, பிவிஎஸ் கூட, அதாவது டாப்ல இருக்கிற ஜிடி, எஸ்ஆர்எச், பிவிஎஸ் கூட நல்ல நல்ல டீம் கூட தோத்துட்டே நீ. சோ இவனுங்களுடைய வெற்றியை வந்து நல்லா பெருசா எடுத்துக்கவே முடியல. பிளஸ் இவனுங்களும் எப்படி எம்ஐ மேனேஜ்மெண்ட் வந்து மோசமா இருக்குதோ அதே மாதிரிதான் இவனுங்களோட மேனேஜ்மெண்ட் மோசமா இருக்குது. ஹேமங்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வாய் விடக்கூடாது. பெர்மிங்லாம் ஒரு கோச்சே கிடையாது, அவர் என்ன சாதிச்சிருக்காரு, அந்த ஐபிஎல் வெளியே வந்து அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு கேட்டில, நீ ஐபிஎல்ல ஒன்றும் பண்ணல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு அப்புறம் நம்ம யார வேணா குறை சொன்னா நம்ம வந்து நம்ம பேசுறதுதான் தக் லைஃப்னு நினைப்பானுங்க, இல்ல நம்மள வந்து லூஸ் தான் நினைப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசினா லூஸ் தான் நினைப்பாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து உங்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. பேத்தட்டிக் டிசிஷன்ஸ் நிறைய எடுத்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் மாத்துறது வந்துட்டு இவனுங்க தான். ஒரு பக்கம் போன வருஷம் பார்த்தா அப்படின்னா திடீர்னு அந்த கருண் நாயர் வந்து ஓப்பனிங் இறக்குனானுங்க, திடீர்னு நிதிஷானா ஓப்பனிங் இறக்குனானுங்க, ஃபேப் டு பிளஸ் ஓப்பனிங் இறக்குனானுங்க, ஜேக் பிரசஸ் பேக்கர் ஓப்பனிங் இறக்குனானுங்க, கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறக்குனானுங்க. இப்போ இந்த வருஷமும் அதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இன்னமும் இவனுங்களும் அந்த 11 என்னன்னு கண்டுபிடிக்கல. 11 கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த பேட்டிங் ஆர்டர் என்ன, யார் ஆடணும், எங்க ஆடணும்ன்றதை என்னன்னு கண்டுபிடிக்கல. சோ அதனால இன்னும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கானுங்க. யார நீ யூஸ் பண்ண போற பெர்மனண்டா?
யாருதான் உன்னோட சரி அப்படி இம்பாக்ட் பிளேயரா இருந்தாலும் யார் அந்த இம்பாக்ட் பிளேயர்? இவன் தான். பேட்டிங்னா இந்த டீம் வச்சுட்டு போறோம், பவுலிங்க்கு இவன் இம்பாக்ட், பவுலிங்னா இவனை வச்சுட்டு போறோம், பேட்டிங்க்கு இவன் இம்பாக்ட் ஒரு மாதிரி சர்டைனா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம எப்ப அன்சர்டைன் ஆகும்னா, நம்மளுக்கு இப்ப அன்னைக்கு வந்து ஆர்சிபி கூட ஒரு இது டவுன்ஃபால் ஆச்சு. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை. அப்பதான் நம்ம அன்பிரடிக்டபிளா சரி ஒரு பேட்ஸ்மேனை தான் இறக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேட்ஸ்மேன் இறக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் தான் இம்பாக்ட் சப், இவன் தான் இம்பாக்ட் சப், நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அட்லீஸ்ட் 2 பேருக்குள்ளதான் மாறும். எத்தனை இம்பாக்ட் மாத்தினா தெரியுமா? எனக்கு டிராப் பண்ணான்னு தெரியல. டிராப் பண்ணல. அவன் வந்து நம்பர் 4ல ஆடிட்டு நல்லா ஆடி இருந்தான். அவனை வந்து புஷ் பண்ணி நம்பர் 3 கொண்டு வந்துட்டு நம்பர் 4ல வேற யார் நிதிஷ் ராணா அப்படின்னு மாத்தி ஆடிட்டு இருந்தான். அப்புறம் என்ன பண்ணா, ஆஹா இவனுக்கு நம்பர் 3 ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்பர் 3ல ஒரு ஆளை கொண்டு வரதுக்காகவே திடீர்னு நிதிஷ் ராணாவை கொண்டு வந்தான். கருண் நாயர் ஒரு மேட்ச்ல வந்து ட்ரை பண்ணா. இப்ப மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நம்ம கிரிக்கெட் ஆடும் போது எல்லாருக்கும் பவுலிங் கொடுக்கணும், எல்லாருக்கும் பேட்டிங் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இது பண்ணிட்டு போவோம். சும்மா ஜாலியா தானே வரும். அந்த மாதிரி தான் அவனுக்கு ஆடிட்டு இருக்கிறானுங்க. வரவனுக்கு எல்லாருக்கும் பவுலிங் தரணும், பவுலர்ஸ் எல்லாருக்கும் நான் பவுலிங் தரணும், பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் நான் பேட்டிங் தரணும், மொத்தமா அந்த ஸ்குவாட் ஃபுல்லா யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ கேஎல் ராகுல் வந்து அவ்வளோ சூப்பரா ஒரு மேட்ச் ஆடி கொடுத்துட்டு 152 எல்லாம் அடிச்சு தந்துட்டு பவுலிங் ஏன் அவ்வளவு கேவலமா போடணும்? இவங்க பவுலிங்குமே ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ஸா தான் இருந்திருக்கு. அதுல இப்ப இங்கிடி வந்து இன்ஜுரி ஆகி போனது அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளோ. அதுவுமே பெரிய பிரச்சனை. ஸ்டார்க் உள்ள வராரு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா துஷ்மந்தா சமீரா அப்படின்னு மே 1ல இருந்து ஸ்டார்க் வருவாருன்னு சொல்றாங்க. மே 1ல இருந்து டிஸ்டன்ஸ் சப்ஸ வந்து எல்லா மேட்சும் நம்மளால நம்ப முடியல. சூப்பரா நின்று ஆடி கொடுத்து வின் பண்ணி தராரு, இன்னொரு மேட்ச் சுத்தமா ஆட மாட்டாரு. அந்த டேவிட் மில்லர் ஒரு ரன் அடிச்சிருந்தா அந்த ஒரு வின் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஜிடி கூட அந்த ஒரு ரன் டேவிட் மில்லர் எடுத்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் டிராப் பண்ணிருக்கலாம். நீ அந்த சைடு இருக்க பேட்ஸ்மேன் வந்து உனக்கு அடிச்சு தரலனாலும் உனக்கு வந்து சூப்பர் ஓவராது போயிருக்கும். ஓகே, அந்த டைம்ல ஒரு பேட்ஸ்மேன் இன்சைடு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல பெரிய பேட்ஸ்மேன் இல்ல, ஒரு பவுலர் தான் இருக்கிறான்னா அதுதான் நம்மளுக்கே பண்ண தோணும். பட் ஸ்டில் அந்த ஒரு சிங்கிள் வந்து காப்பாத்தி இருக்கும். நீ வந்து ஹிட்டிங் தான் அங்க போகணும்னு இல்ல, ஒரு ரன் நீ அடிச்சிருக்கலாம், அதையும் நீ பண்ணல. இந்த இடத்துல வந்து நிறைய குளறுபடிகள் நடக்குது. அத வந்து ஹேமந்த் மதானியா இருக்கட்டும், இல்ல டீம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இல்லாம ஏனோ தானோன்ட்டு ஒரு இந்த லீக்ல அவன் சூப்பரானா, வேர்ல்டு கப்ல அவன் சூப்பரானா அப்படின்ட்டு 10 நிஷாங்காவை எடுத்துட்டு வந்தீங்க. 10 நிஷாங்கா ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஆனா தரல, 7 மேட்ச் 8 மேட்ச் என்ன தரதுக்கு எனக்கு இந்த பேட்டிங்ல என்ன இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவனுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம போன மேட்ச் அபிஷேக் பரவாயில்ல தூக்கிட்டு போயிட்டு 7வது 6வது சொல்லி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்தியாலே இல்ல சார், அபிஷேக் போறான் நல்ல பேட்ஸ்மேன், ஆனா டீமுக்குள்ள வர ஐடியாலே இல்ல. ரொம்ப பேட்டிங் கொலாப்ஸ் ஆனனால ஒரு பேட்ஸ்மேன் வேணும்ன்றதுக்காக இம்பாக்ட் சப்பா உள்ள வந்தவன், இல்லன்னா அவன் பிளான்லே இல்ல. ஆமா, அவன் வந்தனாலதான் ஹியூமனிட்டி சேவ் பண்ண. ஏன்னா அபிஷேக் போறால் கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிக்க, நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி நல்லா ஆடல அப்படின்னா தயவு செய்து டிராப் பண்ணிட்டு வேற யாராவது எடுத்துக்க. நம்பர் 5 வந்துட்டு ஸ்டப்ஸ், நம்பர் 6 வந்து மில்லர், நம்பர் 7 வந்து அசுதோஷ் சர்மா, நம்பர் 8 வந்து விப்ரஜனிகம். இதை செட் பண்ணிக்கோ. இதுல ஏதாவது மேபி ஸ்டப்ஸோ மில்லரோ இல்ல வந்து சமீர் ரிஸ்வியோ, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு வேணாம் அப்படின்னா தூக்கிட்டு வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்துக்கோ. அதுதான் அது கருண் நாயரா இருக்கலாம், இல்ல வேற எந்த பியூர் பேட்ஸ்மேனா வேணா இருக்கலாம். சோ இப்படி கொண்டு வந்துட்டு அப்படின்னா இந்த 8 வரைக்கும் உனக்கு பேட்டிங் வந்து இருக்குது. அதுலயே 8வதுல வந்துட்டு உனக்கு விப்ரஜனிகம் வந்துடுறாரு. அது இல்லாம உனக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேல் மறந்துட்டேன், இருக்கிறதுலே இந்த டீம்ல டிசப்பாயிண்டிங்கான ஆள் அவன் தான்டா. எனக்கு இருக்கிறதுலே கேவலமா விளையாடுறான் அவன் தான். எனக்கு வந்து கேப்டன்றதுனால எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்விக்கு பதிலா அவன் நீ வந்து போட்டுக்கோ. நம்பர் 4ல அக்ஷர் பட்டேல் வந்து போட்டுக்கோ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் அ ஃபாஸ்ட் பவுலர், பேஸ் பவுலர் ஹிட்டர் கிடையாது. ஸ்பின் பவுலர் போட்டா நல்லா அடிக்க முடியும், அவருடைய அந்த லாங் ஹேண்ட்ஸ் லாங் லிவர்ஸ் வச்சுட்டு அவரால் அடிக்க முடியும். ஆனா பேஸ் பவுலர்ஸ் அவ்வளவு ஈஸியா டேக் ஆன் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து வர வேண்டியது மிடில் ஓவர்ஸ்ல தான் வரணும். அந்த 10வது ஓவர் 12வது ஓவர் 13வது ஓவர் இந்த ஓவர்ஸ் எல்லாம் வரணும். அவர் இருக்க ரொம்ப லேட்டா வராரு, இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துடுறாரு. ஸோ அவர் thoroughly disappointed with Akshar Patel's captaincy and Akshar Patel's batting. அவ்வளவு pathetic captaincy பண்றாரு. யாரை எப்ப போடணும்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல நல்ல பவுலர்ஸ் கையில வச்சிருக்காரு, நட்ராஜன், விப்ரஜனிகம், குல்தீப் யாதவ், அவரே நல்லா தான் போடுறாரு. லுங்கி இங்கிடி, இந்த மாதிரி எல்லா பவுலர்ஸும் நீ கையில வச்சுட்டு, முகேஷ் குமார், எல்லா பவுலர்ஸும் நீ கையில வச்சுட்டு ஒழுங்கா போட முடியல. அவன் பவுலிங் வந்து 260 திரும்பவும் அடிச்சதுக்கு அப்புறமும் கன்சீட் பண்ற அப்படின்னா
அதுக்கு நான் பேட் கேப்டன்சின்னு சொல்லாம பேட் டிசிஷன் சொல்லாம எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களும் பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ். நீ தயவு செய்து வராத, நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு டீமை வச்சுக்கிட்டு தயவு செய்து பிளே ஆஃப் வந்துடாதா. ஏன்னா பிளே ஆஃப் விளையாடுறவன் டிபிகேஎஸ், ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், ஈவன் ஜிடி இவன் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ வந்து அந்த பக்கம் தயவு செய்து வந்துடாத சாமி. உன்ன மாதிரி ஒரு இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்லயுமே எந்த ஒரு ப்ரிவியூ வீடியோலுமே நான் வந்து நீ பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவான்னு நான் வந்து கனவுல கூட நான் சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சிரு. 1 out of 10 தான். உனக்கு அது கூட கொடுக்க கூடாதா உனக்கு? நான் வந்து 2 தரேன். ஏன்னா ஒரு 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அதுவும் ஆர்சிபி கூட அந்த வின் பண்ண மேட்ச் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நான் 2 தரேன். சரி நானும் 2. ஓகே, அந்த மேட்ச்க்காக 2. ஓகே போ. சரி, அடுத்தது நீ ஆசைப்பட்டது பங்காளி சொல்லுங்க. பங்காளிஸ் வந்து ஒரு இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்குது. ஆனா நான் கேட்டா ஆஃப்னு மட்டும் சொல்லுவேன். ஆன் வந்து எப்படி சொல்றது, ஒரு மீன் பார்த்தேன், டேய் அவனுங்க நம்மள ஜெயிச்சல, நம்ம தான் அவனுங்க ஜெயிச்ச 3 டீமும் எம்ஐ, கேகேஆர், டிசி. ஒரு மாதிரி அது எப்படின்னா சஞ்சு அடிச்சா டீம் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பவுலிங் வந்து ஒரு நாள் அந்த காம்பினேஷன் நல்லா செட் ஆகுது. அகில் ஹுசைன் அண்ட் நூர் அகமது ஸ்பின் காம்போ சூப்பரா செட் ஆகுது. மேபி விக்கெட்ஸ் பொறுத்து அது மாறும். சில கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னிங் ட்ராக் அது யூஸ் ஆகும், சூப்பரா யூஸ் ஆகும். சில கிரவுண்ட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கா இருக்கும், அங்க பெருசா யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு இவங்களுமே சில ஹார்ஷ் டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். சிவம் டுபேக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்தாச்சு, இன்னும் தரணுமா? அதுக்கு பதிலா வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தயவு செஞ்சு ராமகிருஷ்ணா கோஷ கொண்டு வாங்க, சூப்பரா விளையாடுவாங்க, ப்ளீஸுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க. சிவம் டுபே வேணாங்க, அவங்களுக்கு நீங்க பவுலிங்கும் தர மாட்டீங்க. அட்லீஸ்ட் பவுலிங் தந்தா வச்சு சரி பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படி இப்படின்னு பேசி போன மேட்ச் கொடுத்தாங்க போட்டு போலதாங்க. அது விடுங்க, அவன் வேணாங்க. ஒரு வாட்டி அந்த மீம் பார்க்கும்போது எரிச்சல் ஆகுதுங்க. டெபுட்டி கமிஷனர் என்னதான் நான் வந்து எம்ஐ பிடிச்சாலும் எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும். எம்ஐ சிஎஸ்கேன்னு வந்தாதான் நான் எம்ஐன்னு போவேனே தவிர சிஎஸ்கே எனக்கு பிடிக்கும். ஸோ சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி டீம் எடுக்க, நீங்க சொன்ன மாதிரியே ஆக்ஷன்லயே ஃபெயிலியர் ஆன டீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அது வந்து சிஎஸ்கே தான். ஏன்னா நேத்தன் எலிஸ் வந்து நீ ஸ்பியரட் பவுலரா வந்து நீ சூஸ் பண்ணிட்டு ரொம்ப கான்பிடென்டா இருந்தனா அது அங்கேயே நீ தோத்துட்டா. அது நேதன் எலிஸ் போயிட்டாரு, இன்ஜரி ஆகி போனான். அது இன்ஜரி ஆகி போன பர்சனுக்கு திரும்ப நீ ஒரு ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர் சைன் பண்றியா? அவனும் இன்ஜரி ஆன பர்சன் ஸ்பென்சர் ஜான்சன். இன்னும் வரைக்கும் அவன் வரவே இல்ல. அவன் எங்க போனா, என்ன ஆனா, டீம்ல வருவானா இல்லையா? கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு, கேச்சிங் பிராக்டிஸ் எடுத்து வீடியோ எல்லாம் போட்டு இருந்தாங்க. வந்து தலையும் ஹிட்டனாவும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு நெட்ஸ்ல மட்டும் விளையாடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இவரும் வந்து பிராக்டிஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போறாரு. இவங்க சைடு நிறைய ஃபிளாஸ் இருக்கதான் செய்யுது. பட் அதை தாண்டி சில மேட்சஸ் அவங்க வந்து நல்லா ஷைன் ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை கூட நடந்த மேட்சா இருக்கட்டும், ஜெயிச்ச மேட்சா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி சில பல மேட்சஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனா எப்பயுமே பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஆள் டீம்லயே இருந்துட்டு இருக்காரு. அவரை நீங்க தூக்கிட்டு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணலாம். நீங்க கார்த்திக் சர்மா இது பண்ணி நீங்க சொல்றது ருத்ராஜ் கேக்வாத் சொல்லுங்க, பேசுங்க. பெர்ஃபார்ம் பண்ணாம கேப்டன்சி கேப்ப போட்டு ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காண்டா, அவனை பத்தி பேசுங்க. யாரும் இல்லன்னு சொல்லல, பட் the things he have done in the past is கண்ணை மறைக்குது. ஆனா இப்போதைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா அதுதான் நல்ல முடிவு. ஆனா கேப்டன்றதுனால கண்டிப்பா தூக்க முடியாது. அட்லீஸ்ட் he should try to improve himself. கடைசி மேட்ச் தான் ஏதோ ஒரு 50 அடிச்சிருக்காரு, அது 49 பால். உடனே ஒரு கம்பாரிசன் வந்துச்சுன்னா இதேதான் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல விராட் கோலி வந்து 50 ஆஃப் 48 பால்ஸ் அப்படின்னு அடிச்சாரு அப்படின்ட்டு ஒரு கம்பாரிசன் அப்படின்னு வந்துச்சு. இதுவும் இந்த செல்ஃபோன் எனக்கு, ஏன்னா அது வேர்ல்டு கப் ஃபைனல் எவ்வளவு பிரஷரைஸ்டு மேட்ச், நீ எந்த மேட்சுமே அடிக்க மாட்டேடா. அடிக்கிற மேட்ச் வந்து நீ சரி விடுங்க. இல்ல அந்த இந்த மேட்ச்லயுமே ஈவன் இந்த மேட்ச்லயுமே ஒரு கட்டத்துல பார்த்தா ருத்ராஜ் கேக்வாத் 38 பாலுக்கு 19. நான் வந்து நீ வந்து 48 பாலுக்கு 50 அடி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ 38 பாலுக்கு 35 இல்ல 40 இருந்த அப்படின்னா அந்த டீம் ஸ்கோரை நீ எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். அஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ் தான் செஞ்சது. உன்னை வந்து நான் வந்து 6-4 அடிக்கல, எல்லா பாலுமே டாட் பாலா வச்சுக்கிட்டே இருக்கான். இவன் ஒரு பக்கம் சரி, டெவால் பிரேவிஸ் ஒரு பக்கம் சரி. ஃபீல்டர் வந்து இந்த இன்னர் சர்க்கிள்ல பவர் பிளே தான் முடிஞ்சிச்சு. இன்னர் சர்க்கிள்ல 2 ஃபீல்டரும் 3 ஃபீல்டர் தான் நிக்கிறானுங்க. அவன் கையிலே அடிக்கிறான், அவன் தள்ளி போனா பவுலர் கையில அடிக்கிறான்.
டாட்டுன்னு அடிச்சு கடைசி ஒரு 8-7 ஓவர்ல தான் கொஞ்சம் ரன்ஸ் வந்து அடிச்சாங்க. அதனாலதான் 150-160 வந்துச்சு. அதையும் வந்து ஈஸியா சேஸ் பண்றாங்க ஜிடி. அதை தாண்டி சிஎஸ்கே மத்த டீமுக்கு இல்லாத ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் வந்து சிஎஸ்கேக்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, சின்ன ஒரு போனா போதுமான ஒரு பாயிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய இன்ஜரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேதன் எலிஸா இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய இன்ஜரி, அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் அப்படி பில்ட் ஆகுறப்போ அவங்க வந்து இன்ஜரி ஆகி போயிடுறாங்க. ஆயுஷ் மாத்ரே இருந்தா மேபி ஜிடி மேட்ச்ல இன்னும் ஒரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், அவங்க ஜெயிக்கிற சான்ஸ் இருந்திருக்குது. கலீல் அகமது இருந்தா இன்னும் நல்லா பவுலிங் போறதுக்கு சான்ஸ். அன்ஷுல் கம்போஜுக்கு வந்து கூட போறதுக்கு ஆளே இல்ல. அதை தாண்டி இவனுங்க கேவலமா பண்ணானுங்க. சர்ஃபராஸ் கான இம்பாக்ட் பிளேயரா நம்பர் 3ல நீ இறக்கி விட்ட பத்தியா, அங்கே நீ தோத்துட்டடா. அதனால என்ன ஆச்சு, அன்ஷுல் கம்போஜ் கூட பவுலிங் போறதுக்கு யாரும் கிடையாது. யாரு, முகேஷ் சௌத்ரி. அவன் அந்த ஆள் பார்த்தா அப்படின்னா, அம்மா வந்து இறந்து போயிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து வந்துட்டு திரும்ப எம்ஐ கூட வந்து ஆடி எம்ஐ கூட சூப்பரா போட்டு கொடுத்துருந்தான். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீ அவனை வந்து உள்ளார சேர்த்துக்கலாம். ஆனா அதை நீ பண்ணாம நீ சர்ஃபராஸ் கான உள்ளார கொண்டு வந்ததுனால ஒரு பவுலர் வந்து பவர் பிளேல வந்துட்டு போடுறதுக்கு மிஸ் ஆகி அங்க ரன்ஸை வந்து ஃபுல்லா லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை. ஓவர்டனை வந்து பவர் பிளேயர் நீ போட வச்ச, அன்ஷுல் கம்போஜ் பவர் பிளேயர் வந்து போடுறதா ஓகே, அது ஓகே. அது இல்லாம அகில் ஹுசைனை போட வச்ச, எல்லாரையும் போட்டு ட்ரை பண்ணா எல்லாரையும் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. இந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஏகப்பட்ட டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் பார்த்தோமே இன்ன வரைக்கும் அடுத்த மேட்ச்ல யார் ஆட போறா, அகில் ஹுசைன் ஆட போறானா, சர்ஃபராஸ் கான் ஆட போறானா, டெவால் பிரேவிஸ் ஆடுவானா, தூபே ஆடுவானா, யார் ஓப்பனிங் போட போறா, யார் நம்பர் 3 ஊர்வல் பட்டேல் ஆடுவானா, யாருக்கும் தெரியாது. பவுலர் யார் போட போறா யாருக்கும் தெரியாது. மாத்திக்கிட்டே இருக்கானுங்க, அவங்க நினைச்ச மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. 8 மேட்ச் முடிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மேட்ச். சரி, இன்னும் மீதி இருக்கிறது 6 மேட்ச் தானே, 6 மேட்சும் 6 காம்பினேஷன் போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போதான் போறானுங்க. சோ கடைசி வரைக்கும் இவங்களும் வந்து பிளே ஆஃப் போறதுக்குன்றது ரொம்ப கம்மி. இவனுக்கு பார்த்தா அப்படின்னா 8ல 3 ஜெயிச்சிருக்கானுங்க. இன்னும் 6ல வந்துட்டு அட்லீஸ்ட் இவங்க வந்து 5 ஜெயிச்சே ஆகணும். இதான் இவங்களோட வந்து சினாரியோ. இவனுக்கு உண்மையிலேயே ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு சேஞ்ச் ஸ்டீவன் ஃபிளெமிங். அதுக்கு அந்த ட்ரேடுக்கு ஏதாவது இருக்குதா? அது சொல்லல, ஃபிளெமிங் தானே, பாண்டிங் தெரியா? பிளஸ் நம்ம சொல்லலாம் பிரசாந்த் வீர், இவன் கார்த்திக் சர்மா 2 பேரையும் சொல்லலாம். பட் ஸ்டில் தே ஆர் யங்ஸ்டர்ஸ். அவங்க மேல ஒரு பிரைஸ் பட்ஜெட்னு நம்ம ஒரு ப்ரெஷரை போட்டோம். இவங்க கிட்ட இருந்து நிறைய ஆன்டிசிபேஷன் இருக்கு அப்படின்னு. பட் அவங்க இதே ஒரு 30 லட்சத்துக்கோ ஒரு கோடிக்கு எடுத்திருந்தா கூட அவங்க பண்றது அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேல்யூபிளா தான் இருந்திருக்கும். ஏன்னா கார்த்திக் சர்மா வந்து நல்லா ஹிட்டர் ஆஃப் த பால் தான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் 15 கோடி 14 கோடின்ற ரொம்ப ஒரு ஹைப் கொடுத்தனால அந்த 15 கோடிக்கு இவங்க வர்த்தான்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. அதுவும் அவங்க காதுக்கு போகுது. சோ அவங்க சைட்ல இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. ஆனா கன்சிஸ்டன்டா கேவலமா பேட்டிங் ஆடுறது வந்து கேப்டனும் சிவம் டுபேவும். கர்ணன் இருக்காரு, அவரும் கேவலமா ஆடிட்டு இருக்காரு. 3 மேட்ச் வந்தாரு, வந்து வர குடுக்கிற போஸ்ட்லாம் நல்லதா இருக்கு. ஆனா வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. அது இப்போ வந்து நோ லுக் ஷாட் ஒன்று அடிச்சாரு. நோ லுக் ஷாட் எல்லாம் அடிச்சு வந்து அவுட் ஆனாரு. இப்போ இவனு எல்லா டீம்லயும் பினிஷர்ஸ் இருக்காங்க. இப்போ எம்ஐல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் இருக்காங்க. ஆர்சிபில ஷெப்பர்டு, டிம் டேவிட் இருக்காங்க. டிசில டிசில பாத்தீங்கன்னா மில்லர், ஸ்டப்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் வந்து பினிஷர்ஸ் சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட பினிஷர்ஸ் யார் தெரியுமா? கார்த்திக் சர்மா அண்ட் ஓவர்டன். இவங்க தான் வந்து பினிஷர்ஸ். இந்த மாதிரி பினிஷர்ஸ் நீ நம்பி போற அப்படின்னா ஓவர்டன் அடிப்பாரு. மேபி 2 6 2 4 அவ்வளவுதான் அடிக்க முடியும். மேட்சை எடுத்து கொண்டு போயிட்டு முடிச்சு கொடுக்கறதெல்லாம் வந்து ஓவர்டன் பண்ண முடியாது. சோ உனக்கு என்ன, யார் உன்னோட பினிஷர்ஸ், யார் உன் மிடில் ஆர்டர், யார் உன்னோட பவுலர்ஸ் தெரியல அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதுதான் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யார் எடுக்கலாம் சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், ஆக்ஷன்ல நீ எடுத்துக்கணும். நீ எல்லாத்தையும் விட்டு டிம் டேவிட் 2 கோடிக்கு போனா, ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 கோடிக்கு போனா, வில் ஜாக்ஸ் 8 கோடிக்கு போனா, எல்லாரையும் விட்டுட்டு நீ 2 கோடிக்கு போனா, எல்லாரையும் விட்டுட்டு யாரு உனக்கு உட்கார்ந்தாதான் உண்டு. படுக்கு போட்டுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை ஏதோ உங்களுக்காக கிறிஸ் ஜார்டன் எடுங்க. நீ மேக்ஸ்வெல்ல கூட எடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யார வேணா எடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்களுக்கு மீதி இருக்க மேட்ச் பார்த்தா அப்படின்னா அடுத்தது மும்பை கூட ஒரு மேட்ச் இருக்கு, டெல்லி கூட ஒரு மேட்ச் இருக்கு, லக்னோ கூட 2 மேட்ச், எஸ்ஆர்எச் கூட, குஜராத் கூட. இது எல்லாமே டஃப்பான மேட்ச் தான் எக்ஸப்ட் லக்னோ கூட வேணா 2 மேட்ச் கூட ஜெயிச்சுக்கோ, 4 பாயிண்ட் வேணா நீ வச்சுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் டெல்லி கூடயோ ஜிடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, ஜிடி கூடயோ சன்ரைசர்ஸ் கூட ஜெயிக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ இவங்களுக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப மினிமம் தான் வந்து எனக்கு தோணுது. சோ உனக்கு என்ன தோணுது? அப்படி இப்படின்னு போயிருவாங்களோன்னு தோணுது எங்களை விட்டுட்டு. என்னடா சொல்ற? எவ்வளவு மார்க் தரீங்க? நான் வந்து மேபி 4 கொடுப்பேன். ஏன்னா டிசிஏ வந்து ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ணது சிஎஸ்கே தான்.
அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு சஞ்சுவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ஓரளவுக்கு பவுலிங் தான் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சோம். பேட்டிங் கடப்பாறையா இருக்குது, பவுலிங் ஒண்ணுமே நினைச்சோம். ஆனா பவுலிங்ல கண்டிப்பா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. அதுக்காக கண்டிப்பா நான் வந்து 4 மார்க்ஸ் கொடுப்பேன். ஒரு 5 தருவேன். நம்ம பார்க்க போற டீம் வந்துட்டு கேகேஆர். கேகேஆர் வந்துட்டு இவங்களும் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் இவங்க விளையாண்டது எல்எஸ்சி கூட விளையாண்டானுங்க. அதுல என்னமோ எனக்கு வந்து இவங்க கிட்ட ஒரு வெறி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ரிங்கு சிங் வந்து பேட்டிங் பண்றதா இருக்கட்டும், ஒரு கேட்ச் ஃபீல்டிங் பண்றதா இருக்கட்டும், ரோமன் பவுலோட ஃபீல்டிங், கேமரன் கிரீன் கொஞ்சம் வந்து பேட்டிங்ல ஆடி கொடுக்குறது, பவுலிங் வந்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி லைட்டா அங்கங்க என்னமோ ஒரு ஸ்பார்க் எனக்கு வந்து தெரியற மாதிரி இருக்குது. இவனுங்க அதுக்காக குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அட்லீஸ்ட் ஒரு 6th பொசிஷன் இப்போ இருக்கிற பொசிஷனை விட கண்டிப்பா ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் கிட்ட நான் பிளேயிங் கேப்டனா வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அஜின்கே ரஹானே. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ருத்ராஜ் கேக்வாட் தான். சொல்லுங்க கேகேஆர் பத்தி உங்களுடைய கருத்துக்கள். கேகேஆர் வந்து ஒரு இந்த மினி ஆப்ஷன் போகும்போது அவங்க கிட்ட தான் பெரிய பர்ஸ் இருந்துச்சு. அதை வந்து கேமரன் கிரீன் மேல அவங்க திணிச்சாங்க. திருப்பி அனதர் ஸ்கேம்ன்ற மாதிரி தான் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு. நடுவுல ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு பேட்டிங்ல. பவுலிங் பெருசா எதுவும் பண்ணல. நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து வச்சுட்டு யார ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு ஆடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இதை வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோலயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட்டே ஆகல. யார் ஓப்பனிங் பேரு வந்து இவங்க 4 பேர் போவாங்களா, அப்படி இவங்க 4 பேர் போனா பவுலர் ஒரு ஆள் தான் இருப்பாங்க, அந்த பவுலர் அசிஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு பவுலர் யாரு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்க காம்பினேஷன்ல. ஏன்னா பத்திரானா வந்துட்டு இப்ப ஃபிட்டு, அவர் வந்து ஆடலாம், எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கொடுத்தோம். இது வரைக்கும் அவர் ஒரு மேட்ச்ல கூட அவங்க யூஸ் பண்ணல. சோ அவரு கொடுத்தா மேபி பிளெஸிங் முசர்பானி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரா உள்ள வராரு ஐபிஎலுக்கு. அவங்க நேஷனல் சைடுக்கு அவர் பெரிய ட்ரெஷர். பட் ஸ்டில் ஐபிஎல்னு வரும்போது அது வந்து அவருக்கு இன்னும் ஒரு பிகினர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் டீசெண்டா பண்ணாருன்னு சொல்றேன் இல்லையா, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பண்ணல. ஸோ அவங்க பவுலிங் லைனப்புமே பார்த்தா வைபவ் அரோரா பெருசா பண்ணல, பிளெஸிங் முசர்பானி வந்தாரு, அவரும் பெருசா பண்ணல. ஆனா ஏன் ரச்சின் ரவீந்திரா மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை உள்ள வச்சிருக்கீங்க டீம்ல? கிடைக்குது எடுத்துக்கலாம், காசு இருக்குது இவனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா ஏனோ தானோன்னு எடுத்து போட்டு வச்சுட்டு இப்ப அந்த 4 பேர் தான் நான் ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த 4 பேர் யாரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் யாரு, இதுல எவனுக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா இல்ல எவனாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானா செகண்ட் சாய்ஸ் யாரு அப்படின்னு யாரும் எடுக்காம நீ காசுக்கு எதுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்ப ரச்சின் ரவீந்திரா நீ யாருக்கு எடுத்து வச்ச? இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சொல்ல அப்படின்னா இப்ப வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லாவே போட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு அடி வச்சாலே வந்து பார்த்தாலே அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ரன்ஸ் வந்து கம்மியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. விக்கெட்ஸ் வந்து நல்லாவே எடுக்கிறாரு. சுனில் நாயர் எப்ப லெஜெண்ட், ஆல்வேஸ் எல்லா வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. கார்த்திக் தியாகி அங்கங்க வந்து கிளிம்ஸ் காமிக்கிறாரு, அவரும் வந்து சூப்பரா வந்து போட்டுக்கிறாரு. வைபவ் ரன்ஸ் வந்து லீக் பண்ணதான் செய்யறாரு. பட் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அதுவும் பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பவுலிங்ல வந்து யாருமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. 10 வந்தா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பேட்டிங்ல வந்துட்டு ரகுவன்ஷி நல்லா ஆடுவாரா நினைச்சேன். ரொம்ப எதிர்பார்த்தேன் ரகுவன்ஷி கிட்ட. நல்ல யங் டேலண்ட். இப்போ போன டைம் தான் பார்த்தேன்னா 5, 6 இறக்கி விட்டாங்க. இந்த டைம் நம்பர் 3ல வந்து கரெக்டா இறக்கி விடுறாங்க. அதுல யூஸ் பண்ணி பார்த்து நினைச்சா அதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாரு. மற்றபடி பேட்டிங்ல வந்துட்டு ஓப்பனர் ரஹானேல இருந்து, டிம் சைஃபர்ட்ல இருந்து, கேமரன் கிரீன்ல இருந்து, ரகுவன்ஷில இருந்து எல்லாமே ஃபெயிலியர். அது இல்லாம ரமன்தீப்பும் ஃபெயிலியர். ரிங்கு சிங் மட்டுமே 80 ரன் 90 ரன் அடிச்சு வந்து டீம் வந்து சேவ் பண்ண வேண்டியதா இருக்குது. இது எத்தனை டைம் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. பிளஸ் இவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல பிராவோ இருக்காரு, ஷேன் வாட்சன் இருக்காரு, ரசல், அதாவது பவர் கோச். என்ன கோச் எனக்கு புரியல. பேட்டிங் கோச், ஃபீல்டிங் கோச், பவுலிங் கோச் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பவர் கோச் என்ன கோச்னு எனக்கு தெரியல. ஸோ ரசல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த திங்க் டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு திங்க் டேங்கா இருக்குது. ஸோ இந்த டீமுமே ஒரு ஃபைட்டே கொடுக்கும்போது தெரியல. பட் இந்த டீம் தான் வந்து ஆர்ஆர் தோக்கடிச்சது. நல்ல ஒரு ஸ்ட்ரீக்ல வந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த டீம் தான் வந்து ஆர்ஆர் டக்குன்னு வந்து தோக்கடிச்சது. ஸோ தெரியல. ஆனா லாஸ்டா கொஞ்சம் விளையாடுறப்போ கொஞ்சம் ஸ்பார்க் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய, அடைக்க வேண்டிய ஹோல்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால எனக்கும் இந்த டீம் வந்து பெருசா ஒரு இம்ப்ரெசிவான டீமா தெரியல. மேபி இவங்களுக்கும் ஒரு 4 கொடுக்கலாம். ஆனா குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது. பெருசா கம்பேக் சான்ஸ் இல்லையோன்னு தோணுது. பட் மேபி 6th முடிக்கலாம் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. எனக்கு ஹாஃப் சீசன் நம்ம இப்ப அந்த ரிவ்யூ தானே எடுத்திருக்கோம். ஹாஃப் சீசன் வரைக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரேட் பண்ணும்போது நானும் அதே தான் 4 தான் தருவேன். பெருசா அவங்க சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது. நீங்க அந்த ரகுவன்ஷியோட
அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு அவுட் கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது அவுட் கிடையாதுதான். அது அவுட் கிடையாதுதான். இப்பதான் வந்து பீடா வீடியோலாம் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலை வந்து ஃபீல்டர் எடுத்து அடிக்க போகிறப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தவன் வந்துட்டு அவனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி போனான் அப்படின்னாதான் அது வந்து அவன் வந்து டெலிபரேட்டா அவன் வந்து பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் கொடுக்கலாம். அப்ஸ்ட்ரக்டிங் இந்த ஃபீல்டு வேணும்னா பண்ணிருக்கான் அப்படின்னு. ஸோ ரகுவன்ஷி போறப்போ வந்து பெருசா பாலை பார்க்கவே இல்லை. அவன் டக்குன்னு வந்துகிட்டு இருக்கான், கேமரா நோன்னு சொன்னோடனே உடனே அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போக முடியாது. ஒரு ஸ்பீட் எடுக்கணும்னா அப்படியே வந்து யூட்டன் போட்டு தான் போக முடியும். ஸோ அப்போ பவுலர் வந்து பால் எடுத்து அடிக்கவும் இல்லை, அது ரெடியாகவும் ஆகல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அது அவனுக்கு தெரியவே இல்லை பால் எங்க வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து அவுட் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு பேத்தட்டிக் டிசிஷன் தான் வந்து எனக்கு வந்து தோணுது. நானும் ஃபீல் பண்ணேன். பட் யாருமே அதை பத்தி பேசலையோ பெருசா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு, மிச்சல் சாண்டர் வந்து கையை உடைச்சிக்கிட்டாருல கேட்ச் எடுத்துட்டு. கன்கஷன் எப்படி வந்துட்டு ஷர்துல் தாக்கூர் உள்ள வர முடியும்? கண்டிப்பா வர முடியாது. தலையில அடி போட்டிருக்கணும், அவருக்கு வந்து பேட்டிங் பண்ண முடியாது, பவுலிங் போட முடியாது அப்படின்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரலாம். ரூல் படி உனக்கு தலையில அடிபட்டு இருந்தாதான் கன்கஷன் சப்ஸ்டிடியூட். இல்லையா 9 விக்கெட் ஆடிட்டு 10வது விக்கெட் இல்லன்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நீ பண்ணிருக்கணும். இது வந்து எப்படி வந்து அலோவ் பண்ணானுங்க, அம்பையர்ஸ் எப்படி அலோவ் பண்ணானுங்க, ஆப்போனன்டோட கேப்டன் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு, எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப அது நடுவுல கொஞ்சம் பேச்சு பொருளாச்சு. நம்மள அதை பத்தி எதுவும் பேசு